இன்னைக்கு வீடியோல கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வேர்டை படிச்சு காட்டுறேன். ரங்கு, ர, இங்கு. இதுக்கு இங்குன்ற ப்ரொனன்சியேஷன் ஏன் கொடுக்குறோம். இப்போ இதனுடைய இந்த லெட்டர் பாருங்க. ரெண்டு லெட்டருக்கு மேல இந்த டாட் இருக்கு, அனுநாசிக். அதாவது ரன்ற ஒரு லெட்டர், கன்ற ஒரு லெட்டர். சோ இந்த ரெண்டு லெட்டருக்கு மேல இந்த டாட் இருக்கு. அப்போ அந்த செகண்ட் லெட்டர் பார்க்கணும். அது எந்த வர்க்கு? கக்க வர்க்கங்க வருது. அந்த வர்க்கனோட கடைசி எழுத்து என்ன? சோ இந்த இடத்துல இங்கு அந்த மெய் எழுத்து சவுண்ட கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ர, இங்கு. இந்த இடத்துல க ஆட்டோமேட்டிக்கலி அதுல அட்டாச் ஆயிடுது. கன்றது இக்குன்னு சொல்றோம். ரங்கு, இங்கு கூட அந்த இக்கு சேர்ந்து ரங்கு. ரங்கு, ரங் மீன்ஸ் கலர்ஸ். நெக்ஸ்ட் ல, ஆ, லா. நெக்ஸ்ட் ல, ல பிரிச்சா இல் பிளஸ் சோ லால். ஏன்னா அ சவுண்ட் வருது, அதனால இதை ஸ்ட்ரெஸ் பண்றோம். அடுத்தது ப பிளஸ் இ, பி. ல பிளஸ் ஆ, லா. இந்த இடத்துல ஆ சவுண்ட் வருது, ஷார்ட் சவுண்ட் அ வரல. அதனால இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய குறியீடு காட்டுறதை நம்ம உச்சரிப்போம். ல பிளஸ் ஆ, லா. ப பிளஸ் இ, பி. பி லா. பீலா மீன்ஸ் எல்லோ, அதாவது மஞ்சள். அடுத்தது ந பிளஸ் இ, நீ. ல பிளஸ் ஆ, லா. நீ லா, நீலா, நீலம். அடுத்தது க பிளஸ் ஆ, கா. ல பிளஸ் ஆ, லா. எந்த இடத்துலயுமே இந்த இடத்துல அந்த அன்ற சவுண்ட் வரல. இந்த இடத்துலயும் ஆ, இங்கேயும் ஆ. சோ நம்ம அந்த எழுத்து காட்டுற உச்சரிப்பை உச்சரிக்கிறோம். ல பிளஸ் ஆ, லா. கா, லா, காலா, கருப்பு. அடுத்து இந்த லெட்டர் பாருங்க, ச. இந்த லெட்டர் கூட ஆட் ஆயிருக்கக்கூடிய இந்த சைன் ஏ சவுண்ட். ஃப பிளஸ் ஏ, ஃபே. இது ப கிடையாது, கீழே டாட் இருக்கு, அதனால இது ஃப. ஃப பிளஸ் ஏ, ஃபே. ச, ஃபே. சஃபேத். இந்த இடத்துல த, சஃபேத கிடையாது, சஃபேத். ஏன் த லெட்டர் பிரிச்சா இது பிளஸ் அ, த. சோ அ சவுண்ட் வரதுனால ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறோம். இது ச, ஃபே, இத், சஃபேத். ச, ஃபே, இத். இந்த ஃபே எப்படி வருது? ஃப பிளஸ் ஏ, ஃபே. சஃபேத் மீன்ஸ் ஒயிட், வெள்ளை கலர். அடுத்தது ஹரா, ஹ. ர பிளஸ் ஆ, ரா. ஹ, ரா, ஹரா, பச்சை. அடுத்து இந்த லெட்டர் பாருங்க. இந்த லெட்டரை எப்படி படிக்கணும்? ர பிளஸ் ஆ, ரா. இதுல எத்தனை எழுத்து இருக்கு? ஃபர்ஸ்ட் இது 1, இது 2, இது 3. இப்ப புள்ளி, அதாவது அனுநாசி. இது எந்த இடத்துல இருக்கு? இந்த 2 லெட்டர் மேல இருக்கு. இதுல இந்த 2 லெட்டர், இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் உச்சரிப்போம், ச. அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்க, இது த. இது இதனோட வரிசை என்ன? த வருது. அதனோட கடைசி என்ன? இந்து. அப்போ அந்த இந்து சவுண்ட் இங்க கொடுக்கணும். ச, இந்து. அதுக்கு அடுத்த லெட்டர் த. அப்ப சந்த். ஏன் இதை இத்துன்னு சொல்றோம்? சந்த அந்த மாதிரி தானே சொல்லணும். ஏன் சந்த் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, எங்கெல்லாம் லாங் சவுண்ட் வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதாவது ரா சவுண்டுக்கு முன்னாடி த இருக்கும்போது எங்க லாங் சவுண்ட் வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து மெய்யெழுத்து சவுண்ட்ல கேட்கும். தவ இத்துன்னு படிக்கணும். ச, இந்த், சந்த். இப்ப இந்த லெட்டர் இல்லாம இந்த மாதிரி இருந்ததுன்னா இது சந்த். சந்த்னா துறவி. ச, இந்த லெட்டர் பாருங்க, இது 2 எழுத்து வார்த்தை. ஒரு எழுத்து, இது 2வது எழுத்து. 2 எழுத்துக்கு மேல இந்த அனுநாசிக் இருக்கு, இந்த டாட் லெட்டர். அப்ப செகண்ட் லெட்டருடைய வர்க்க த வர்க்க, அதனுடைய கடைசி எழுத்து இந்து. ச, இந்து, இது இத்து. சந்த். ஏன்னா தவ இத்துன்னு படிப்போம். ஆல்ரெடி இங்க இந்து இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் செகண்டுக்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு ச, செகண்ட் உச்சரிப்பு இந்து. தல வரக்கூடியது இத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா கடைசியில இருக்க லெட்டர் பிரிச்சு பார்க்கும்போது தல இத்து பிளஸ் அ, த. அப்ப அ வருது, அதனால இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ச, இந்து, இத்து, சந்த். இப்ப சந்த் கூட இந்த இடத்துல கடைசியா ரா இருக்கு. ர பிளஸ் ஆ, ரா. சந்த்ரா. சந்த்ரா மீன்ஸ் ஆரஞ்சு. இப்போ படிக்கிற முறை அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, க பிளஸ் உ, கு. ல பிளஸ் ஆ, லா. குலா.
ப பிளஸ் இ பி குலாபி. சரி, இந்த இடத்துல லாங் சவுண்ட் இருக்கு, அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணணுமா? பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலயே இந்த இடத்துல லாங் சவுண்ட் தான் கொடுத்துருக்கு. எந்த இடத்துல எல்லாம் லாங் சவுண்ட் கொடுத்துருக்கோ அப்படியே படிச்சிடணும். லாங் சவுண்ட் இல்லாத இந்த மாதிரி எழுத்துக்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் லாங் சவுண்டுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி படிப்போம். இப்ப பாருங்க, க பிளஸ் உ கு, ல பிளஸ் ஆ லா குலா, ப பிளஸ் இ பி குலாபி. குலாப்னா ரோஸ், அந்த கலருக்கு குலாபி. குலாப் மீன்ஸ் ரோஸ், பூ, ரோஜா பூ. அப்ப குலாபிக்கு ரோஸ் கலர். அடுத்தது ப பிளஸ் உ பூ, ப பிளஸ் உ பூ, ர பிளஸ் ஆ ரா பூரா மீன்ஸ் பிரவுன். பிரவுன் மீன்ஸ் காபி கலர். அடுத்தது ப ஐ பை, ப ஐ பை. இப்ப இந்த இடத்துல எப்படி படிக்கணும்? இந்த ரெண்டு லெட்டர் படிச்சிருவீங்க. ஆக இதே மாதிரிதான். இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர், இது தேர்ட் லெட்டர். க ந இ நீ கனி. அப்ப இந்த லெட்டர் எப்படி படிக்கணும்? அப்ப படிக்க தெரியாத இந்த ரெண்டு எழுத்து எப்படி படிப்போம்? இந்த இடத்துல இந்த டாட் கீழே இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டர் பாருங்க. இது எந்த வர்க்கு? கக்க கக்கங்க. அப்ப அதனுடைய கடைசி எழுத்து ந. அப்ப இந்த இடத்துல இங் சவுண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு என்ன சவுண்ட்? ப. ஆனா அது கூட ஏற்கனவே ஒரு குறியீடு இணைஞ்சிருக்கு, அதாவது ஐ. ப பிளஸ் ஐ பை, அதுதான் ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு. இதனுடைய குறியீடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த எழுத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும். ப பிளஸ் ஐ பை. அதுக்கு அடுத்து இந்த உச்சரிப்பு, ரெண்டாவது உச்சரிப்பு. இங்கு. ஏன் இதை இங்கு சொல்றோம்? கக்க கங்களுடைய கடைசி எழுத்து, அதனால இங்கு. பை இங்கு பைங். க நீ பைங் நீ. இந்த இடத்துல க ஃபுல்லா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இந்த இடத்துல லாங் சவுண்ட் நீ. சோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தை ஸ்ட்ரெஸ் பண்றோம். கன்னு ஃபுல் சவுண்ட் கொடுக்காம பைங், அந்த பைங் நீ. பைங்கனி, பைங்கன் மீன்ஸ் கத்திரிக்காய். அதனோட கலர் என்ன? வயலட். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பைங்கனி. பைங்கன் மீன்ஸ் கத்திரிக்காய், பைங்கனினா வயலட் கலர். அப்ப இது எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ப, அது கூட சேர்ந்து இருக்கிற இந்த முழு உச்சரிப்பு பை. அடுத்தது இது இந்த எழுத்துக்கான உச்சரிப்பு, இந்த வர்க், அதனோட கடைசி எழுத்து இங்கு. பை இங் க நீ. பைங்கனி சொல்லாம பைங்கனி. ஏன்? லாங் சவுண்ட், சோ அதனால ஸ்ட்ரெஸ் இங்க இருக்கு. பை இங் க நீ பைங்கனி. பைங்கனி மீன்ஸ் வயலட், அதாவது கத்திரிக்காய் கலர். தட்ஸ் ஆல்.